உங்களை துரத்துற கொஞ்சம் ஏமாந்தா நீயே வரையறுவ போல இருக்கு. ஐயா ஓடியாங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ இத பாருங்க ஐயா, ஓடியாங்க ஐயா, இத காப்பாத்துங்க ஐயா. யோ உங்களுக்கு என்ன காது செவடா? ஐயோ ஓடி வந்து காப்பாத்துங்க ஐயா, ஓடியாங்க ஐயா. ஐயோ வேகமா வாங்க ஐயா. ஐயா உயிர் வர மாதிரி கத்துற என்னங்க? அதுக்கு தேவர் பிலிம்ஸ் மாடுன்னு நினைப்பு போல இருக்கு. அது ஏன் உன்ன தொல்லை பண்ணுது? இவன் இருக்கானே ஒரு பஞ்சமா பாதகன், நல்லா இருக்கிற பசுமாட்டு எல்லாம் விலைக்கு வாங்கி வெட்டுறான். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணுது. யோ அதுதான் எரும மாடுன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்களா ஐயா? விரட்டி விடுங்க ஐயா, கையெல்லாம் வலிக்குது. பாத்தீங்களா இவனுக்கு இருக்கிற வாய் கொழுப்ப. நீ அங்கே கொஞ்சிக்கிட்டு வாங்க போலாம். ஐயா ஐயா ஐயோ அம்போன்னு விட்டுட்டு போறானுங்களே, அறிவு கிட்டவனுங்க. எப்படி இறங்குறது? ஐயா மாட்டுக்கு மடிவத்திரா என்னைக்காவது ஒரு நாள் படையா வீட்டுக்கு தான் வரணும். நீ எங்கிட்ட வரத்தான் போற, என் கையாலேயே உன்னை வெட்டத்தான் போறேன், பாத்துக்க. உங்க நேரம் நல்ல நேரம். என் நிலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சதும் நம்ம ஊரு விவசாய சங்கம் செஞ்ச முயற்சியில எல்லாம் உங்க முன்னாள் காசு ஏற்றி நீங்க நல்லா இருக்கும். வர முடியும் வரவில்லையா? பாருங்க புதுசு சம்பாச்சி பொண்டாடி கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவன் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான். மனுஷன் தண்ணி போட்டா என்னமோ கேக்குறான், இந்த மாடு தண்ணி போட்டா என்னடா சொல்ற? கரெக்டா கேட்ட நீ. மாப்பிள்ள வேலை பாரு. சொன்ன சொன்ன மாடு மிளகா பச்சு திங்குது. மாமன் கலையத்துல இருக்கிற கல்ல புறாங்க போய் தொட்டில ஊத்து. மாமா தொட்டில உள்ள கல்லு பூரா காலி. ஊர்காவல் ஊர்காவல் கருப்பாயி, ஏய் இரு வந்து கவனிச்சுக்கிறேன். ராசா என்ன பெத்த ஐயா வந்துட்டியா? நீ எப்படி வருவேன்னு தெரிஞ்சுதான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த அப்படி மரியாதையை செம்ப குடுறே. குடுக்க போறியா இல்லையா? நான் ஒண்ணும் ராவோட ராவா நடுவீட்டுல தாலி கட்டிக்கிட்டு உன்ன மாதிரி வந்தவன் இல்ல. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆசீர்வாதத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன். இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடு கைய. வாங்க. இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடு கைய. ஒரு நேரத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் விஷக்காய்ச்சல் வந்து சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் வைத்தியம் பார்த்தேன். எல்லாரும் குணமாயிட்டாங்க, இந்த வீரையும் ஒருத்தனை தவிர. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வடிவு? வீரையும் உயிரோடு இருக்கணும், ஆனா உதவாக்கரையா இருக்கணும். சொத்து பூராவும் அனுபவிக்கிற பாத்தியத தனக்கும் தான் தம்பிக்கு மட்டுமே இருக்கணும்னு அன்னைக்கே கணக்கு போட்டுட்டான் அந்த தேவானை. அதனாலதான் நான் கொடுத்த மருந்த வீரையனுக்கு கொடுக்காம விட்டுட்டான். அவன் வளர்ற பையனாச்சே, நாளடைவுல நரம்பு முறுக்கேறி நல்லாயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு யாருக்குமே தெரியாம பால்ல கொஞ்சம் கொஞ்சமா அபின் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டா. சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான்.
இப்ப சொம்புல இருக்கிற பால்ல கூட அபின் கலந்துருக்கு. இங்க பாருங்க, இது ஒண்ணும் குணப்படுத்த முடியாத வியாதி இல்ல. இனிமே இந்த பாலை இவன் குடிக்காம பாத்துக்கணும். உடம்பு வேறுக்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லு. வீரையா, தம்பி உன்னத்தாப்பா, உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா. நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும். உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும். ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு கவலைப்படாத, நான் கொடுக்கிற மருந்தை நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா எல்லாம் சரியாயிடும். ஐயோ ஐயோ, இங்கேயும் வந்துட்டியா? ஐயோ, உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா. நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும். உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும். ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். Ah!